இனிமேல் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை விரிவாக்கம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி இனிமேல் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் 65 முதல் 70 வயதுடைய முதியவர்களும் ஒரே குடும்ப அட்டையில் இருந்தால் அவர்களுக்கும் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன் மீது குற்றம் சுமத்தி கட்சியிலிருந்து நீக்கியதால் இரவில் தூங்காமல் கண்ணீர் சிந்தியதாக செங்கோட்டையன் உருக்கமாக தெரிவித்தார். என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருடன் தொடர்பில் இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என தெரியாதா என்று செங்கோட்டையனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுக்கும்? தன்னை கட்சியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து வழக்கு தொடரவிருப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான், நிரந்தர பொதுச் செயலாளர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை. 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர்கிறேன். தான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் என செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்கப்பெற்றோம். அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், அதுக்காக சொல்றாரு. செங்கோட்டையன் மன்னிப்பு கேட்டாலும் கட்சியில் சேர்க்க முடியாது என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்தது, நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறேன். எவனாவது வாய்ப்பு வந்தா விட்டு கொடுப்பானா? எவன்டா அடிக்கலான்னு தானே அடிக்கிறாங்க, பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது. வாய்ப்பு வந்தவர் எதுக்கு விடுறாரு? அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணும்னு இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கான வெளிநாட்டு நெறிமுறைகள் குறித்து காவல்துறை, அரசு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் வரைவு வெளிநாட்டு நெறிமுறைகள் தயாரிக்கப்பட்டு விரைவில் நிலையான வெளிநாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிகாரி என்பது இனி அவதூறு சொல்லாக இருக்காது என முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது வீடியோவில் பிகாரி என்பது ஒரு காலத்தில் அவதூறு சொல்லாக இருந்ததாகவும் அதனை மாற்ற கடுமையாக உழைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். उस समय बिहारी कहलाना अपमान का विषय था. तब से हमने पूरी ईमानदारी और मेहनत से दिन रात काम करके आपकी सेवा की है. பீகாரில் போலி தேசியவாதம் பரப்பப்படுவதாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பெகுசராயில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் டெல்லியில் இருந்து பீகார் மாநிலத்தை பாஜக இயக்குவதாக சாடினார். आपका वोट खतरे में डाला गया, बांटने की राजनीति की, ताकि मजहब में बैर हो, ताकि जातियों में बैर हो, इसकी राजनीति की. एक झूठा राष्ट्रवाद पूरे देश भर में और यहाँ पर भी उन्होंने आपको दिखाया. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்து கட்சிகள் கூட்டம் நடைபெறவுள்ளது. பீகார் போன்று தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தொடங்க உள்ளன. இதற்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இது தொடர்பாக விவாதிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தெற்கு மியான்மர் மற்றும் அதை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் டீ கடையில் வேலை செய்பவருக்கு 1,61,46,000 ரூபாய் GST நோட்டீஸ் வந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். சென்னையில் பார்சல் நிறுவனம் நடத்தி வருவதாக குறிப்பிட்டு தனக்கு நோட்டீஸ் வந்துள்ளதாக தெரிவித்துள்ள முகமது பைசா என்பவர் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 1,60,00,000 ரூபாய்க்கு மேல வந்துருக்குது. அது யாருன்னே தெரியல. அவங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி GST என் பேர்ல போட்டிருக்காங்க. ஆனால் நான் எதுவுமே நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. இதெல்லாம் நாட்டிலேயே தீவிர வறுமை இல்லாத மாநிலமாக கேரளா உருவெடுத்துள்ளது. கேரள மாநிலம் உருவாக்கப்பட்டதன் 70வது ஆண்டு தினத்தை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தொடரில் முதலமைச்சர் பினராயி விஜயன் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ഈ സഭയുടെ പൊതുവായ സന്തോഷത്തിൽ പങ്കുചേർന്നുകൊണ്ട് അഭിമാനപൂർവ്വം പ്രഖ്യാപിക്കട്ടെ, കേരളം ഇന്ന് അതിദാരിദ്ര്യമുക്ത സംസ്ഥാനമായി മാറിയിരിക്കുന്നു. ICC 50 ஓவர் மகளிர் உலகக்கோப்பை தொடரில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்ள உள்ளது. நவி மும்பையில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று பிற்பகல் 3 மணிக்கு தொடங்குகிறது. இதையொட்டி நேற்று இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுரும் தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் லாரா உல்வார்ட்டும் கோப்பையுடன் படத்திற்கு போஸ் கொடுத்தனர். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை வென்றால் இந்திய மகளிர் அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என BCCI அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய ஆடவர் அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்ட நிலையில் மகளிர் அணிக்கும் அதே தொகை வழங்கப்படும் என BCCI அறிவித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இறுதிப் போட்டி நாளை நவி மும்பையில் நடைபெறுகிறது. பௌர்ணமி கிரிவலத்தை ஒட்டி பக்தர்களின் வசதிக்காக விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே வரும் 4ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. விழுப்புரத்திலிருந்து அன்றைய தினம் காலை 10:10 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் காலை 11:45 மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும். மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து மதியம் 12:40 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் 2:15 மணிக்கு விழுப்புரம் வந்தடையும். 8 பெட்டிகளை கொண்ட இந்த மெமு ரயில்கள் வெங்கடேசபுரம், மாம்பழப்பட்டு, ஆயந்தூர், திருக்கோவிலூர், ஆதிச்சனூர், அண்டம்பள்ளம், தண்டரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுச்சேரி விடுதலை தின விழாவையொட்டி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உதகையை அடுத்த நீர்மின் நிலையத்தில் சுற்றுலா வாகனத்தை யானை மறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. சுற்றுலா வாகனத்தை மறித்த யானை சிறிது நேரம் அன்னநடை போட்டு மீண்டும் வனத்திற்குள் சென்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ராஜேந்திரபுரம் எருக்கலைக்கோட்டை கிராமத்தில் நடைபெற்ற புறவி எடுப்பு திருவிழா ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிராம மக்களால் விவசாயம் செழிக்க மழை வேண்டி ஐயனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழா நடைபெறுகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சாமி வேல் எடுத்து விவசாயத்தை பாழாக்கக்கூடிய பன்றியை விரட்டி ஊரை காக்கக்கூடிய வழக்கம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வேலுடன் வந்து பன்றியை சாமி துரத்தி விரட்டும் போது அங்கிருந்த பன்றி போல் குழந்தைகள் ஓடக்கூடிய காட்சியாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மீன்குட்டையிலிருந்து 7 அடி நீளம் கொண்ட முதலையை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். எடையார் கிராமத்தில் விஜயலட்சுமி என்பவருக்கு சொந்தமான மீன்குட்டையில் முதலை இருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. விரைந்து வந்த வனத்துறையினரும் முதலை மீட்புக் குழுவினரும் குட்டையில் இறங்கி நீண்ட நேரம் போராடி முதலையை பிடித்தனர். சுமார் 7 அடி நீளமும் 100 கிலோ எடையும் கொண்ட அந்த முதலையை வக்ரமாரி ஏரியில் கொண்டு சென்று விட்டனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திற்பரப்பு அருவியில் குளிக்க 9வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. மழை குறைந்ததால் பேச்சுப்பாறை அணைக்கு வரும் நீரின் அளவு வெள்ளிக்கிழமை வினாடிக்கு 375 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 317 கனஅடியாக சரிந்தது. நீர் வெளியேற்றமும் வினாடிக்கு 230 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி திற்பரப்பு அருவியில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
தெருநாய்களை கட்டுப்படுத்த 138 மையங்கள் மூலமாக கருத்தடை செய்யப்படுகிறது என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய பிரமாண பத்திரத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக 450 கால்நடை மருத்துவர்களுக்கு கால்நடை பல்கலைக்கழகங்கள் மூலமாக 15 நாட்கள் பயிற்சி வழங்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு திங்கட்கிழமையன்று விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் மாநில யூனியன் பிரதேச தலைமை செயலாளர்கள் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. கடலூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது ஏடிஎம் வாகனம் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடிக்கால் குப்பத்தைச் சேர்ந்த ராஜேஷ் இருசக்கர வாகனத்தில் தனது தாய் ராமாயி, தந்தை பக்கிரிசாமி ஆகியோருடன் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றார். கோண்டூர் அருகே வந்தபோது இவர்களின் வாகனம் மீது ஏடிஎம்மில் பணம் வைக்கும் வாகனம் நேருக்கு நேர் மோதியது. இதில் ராஜேஷும் பக்கிரிசாமியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தாய் ராமாயி கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிகையில் பாலாற்றில் போட்டோ ஷூட் எடுப்பதற்காக நண்பர்களுடன் சென்ற கல்லூரி மாணவர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். பூந்தமல்லியைச் சேர்ந்த பள்ளி நண்பர்கள் 10 பேர் ஓரிகை அருகே பாலாற்றில் புகைப்படம் எடுக்கச் சென்றனர். அப்போது ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டு மாணவர் சிவசங்கர் மாயமானார். அவரது உடலை தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். உதகை, கொடைக்கானல் போன்று வால்பாறையிலும் சுற்றுலா வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக ஆழியாறு வனத்துறை சோதனைச் சாவடியில் வனத்துறையினர், உள்ளாட்சி அமைப்பினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கண்காணித்து வருகின்றனர். இ-பாஸ் இல்லாமல் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு சோதனைச் சாவடியிலேயே இ-பாஸ் எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கக்கவச மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தங்க மோசடி தொடர்பாக திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் முன்னாள் செயல் அதிகாரி சுதீஷ்குமாரிடமும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வந்தது. அதில் துவாரபாலகர் சிலைகள் தங்க மூலம் பூசப்பட்டவை என்பதை மறைத்து செப்பு தகடுகள் என கோயிலின் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் பதிவு செய்து மோசடிக்கு வழிவகுத்தது உறுதி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுதீஷ்குமாரை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது. இந்த வழக்கில் உன்னிகிருஷ்ணன் பொட்டி, முராரி பாபு ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 3வது T20 போட்டி இன்று நடைபெறவுள்ளது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டி மழையால் கைவிடப்பட்ட நிலையில் 2வது போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இதையடுத்து இன்று ஹோபார்ட் நகரில் நடைபெறும் போட்டி பிற்பகல் 1:45 மணிக்கு தொடங்க உள்ளது. தொடரை கைப்பற்றப் போவது யார் என்பதை நிர்ணயிக்கும் போட்டி என்பதால் இன்றைய போட்டி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெறும் முன்பாக ஒரு சிறுமி இந்திய வீராங்கனைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய காட்சி தற்போது பெரிதும் ரசிக்கப்பட்டு வருகிறது. போட்டிக்கு முன் தேசிய கீதம் பாடிய சிறுமி உங்களை கட்டி அணைக்கலாமா என்று கேட்டதாக கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் கூறினார். அதற்கு நான் சம்மதித்த போது நீங்கள் ஆஸ்திரேலியாவை விட சிறப்பாக ஆடுவீர்கள் என்றதாகவும், இதை எங்கள் வீராங்கனைகளிடம் கூறுவாயா என்று கேட்டதாகவும் கூறினார். சிறுமி அப்படியே செய்ததாகவும் அதில் பெரும் உத்வேகம் பெற்று சிறப்பாக ஆடி வென்றதாகவும் கவுர் கூறினார். Australia plays very good and I am sure that India plays better than Australia. And then everybody just charged up and went to the field. That was amazing. I never knew that would happen. I did not know that she'd take me to the whole team and I got to meet the whole team of India because of that. ஆஸ்திரேலியாவின் சிட்னி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இந்திய வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். சிட்னியில் நடைபெற்ற 3வது போட்டியின் போது அலெக்ஸ் கேரி கொடுத்த கேட்சை ஓடிச் சென்று பிடித்த நிலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்த ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இடது விலா எலும்பில் காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக BCCIயின் அறிக்கையில் ஸ்ரேயாஸ் ஐயரின் உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் விளையாட்டு கபடி போட்டியில் தங்கம் வென்ற சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவை அழைத்து நடிகர் துருவ் விக்ரம் பாராட்டினார். பைசன் படக்குழு சார்பில் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இயக்குநர் மாரி செல்வராஜ் ஊக்கத்தொகையாக வழங்கிய நிலையில் துருவ் விக்ரம் அழைத்து பரிசு வழங்கினார். வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பலகைகள் வைப்பது குறித்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் கலந்து பேசி 2 வாரங்களில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். கோவை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற கோயம்புத்தூர் சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது இவர் இதை கூறினார். இன்னொரு 10-15 நாட்களில் நம்முடைய மாண்புமிகு தொழிலாளர் துறையினுடைய அமைச்சரோடு அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை கலந்து நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும்.
விழுப்புரத்தில் வாகன விபத்து தொடர்பான வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பின்படி விபத்தை ஏற்படுத்திய நபர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு 17 வயது சிறுவனாக இருந்த குணா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தினார். இதில் ஒருவர் காயமடைந்தார். இது தொடர்பான வழக்கில் வார இறுதி நாட்களில் போக்குவரத்தினை சீர் செய்யும் பணியை மேற்கொள்ள விழுப்புரம் இளஞ்சிறார் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி தற்போது இளைஞராக உள்ள குணா 4 முனை சந்திப்பில் போக்குவரத்தினை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த நேதாஜி நகரில் வளர்ப்பு நாய் குரைத்ததால் ஏற்பட்ட தகராறில் பெண்ணை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷீலா என்பவருக்கு சொந்தமான நாய் பலரையும் குரைத்து வந்ததால் அதே பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கன்னத்தில் அறைந்தார். காயங்களுடன் ஷீலா அவரது சகோதரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் அருகே கண்டுபிடிக்கப்பட்ட அரிய வகை நட்சத்திர ஆமையை சமூக ஆர்வலர் ஒருவர் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். குயவன்குடி அருகே காட்டுப்பகுதியிலிருந்து சாலையில் சென்ற நட்சத்திர ஆமையை உயிருடன் மீட்ட கார்த்திக் என்பவர் மாவட்ட வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து அவர்களிடம் ஒப்படைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் செம்பள்ளி வகை மீன்கள் சாப்பிட்டு 40க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட விவகாரம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக ஆய்வு நடத்தினர். ஊரம்பு மற்றும் கேரள மாநிலம் நெய்யாற்றின் கரையில் உள்ள சந்தைகளில் மீன் வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையன்று ஊரம்பு மீன் சந்தையில் ஆய்வு நடத்திய உணவு பாதுகாப்புத்துறையினர் கெட்டுப்போன மீன்களை அழித்தனர். இந்நிலையில் நடைக்காவு திங்கள் சந்தையில் செம்பள்ளி மீன்களை வாங்கி சாப்பிட்ட மேலும் 8 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறையினர் 2வது நாளாக நடைக்காவு நித்திரவிளை சந்தையில் ஆய்வு செய்து அழுகிய மீன்களையும் பறிமுதல் செய்து அளித்தனர். காஞ்சிபுரத்தில் மளிகை கடையின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த 4 பேரை போலீசார் தேடுகின்றனர். ராஜாஜி மார்க்கெட் அருகே உள்ள வீரலட்சுமி மளிகை கடையை உரிமையாளர் பாலமுருகன் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு வழக்கம் போல பூட்டிவிட்டு சென்றுள்ளார். காலை வந்து பார்த்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததுடன் கல்லாப்பட்டியில் இருந்த பணமும் திருடப்பட்டிருந்தது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 4 பேர் கொண்ட கும்பல் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. செங்கல்பட்டு அருகே காவல் நிலையத்திற்கு வழக்கு ஒன்றில் கையெழுத்திட சென்ற நபர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அச்சிறுபாக்கத்தை சேர்ந்த மத்தூர் கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் மற்றும் பாதிரி கிராமத்தை சேர்ந்த வினோத்குமார் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கு ஒன்றில் காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட சென்ற போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது மறைத்து வைத்திருந்த கத்தியால் வினோத்குமாரை தாக்கிய விஜயகுமார் கைது செய்யப்பட்டார். திமுக ஆட்சிதானே நடக்கிறது. திராணி இருந்தால் கோடநாடு கொலை வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கைது செய்யட்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். ஏன் பிடிச்சி உள்ள போடுக்கல, நாங்களா வேணாங்கிறோம். சட்டப்படி போடுங்க தம்பி. சட்டம் இருந்து அவருக்கு A1 இருந்து அக்யூஸ்டா இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்யறாங்க? எல்லாம் திமுக ஆட்சி தான் நடக்குது. அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் வரும் புதன்கிழமை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அதிமுக தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் வரும் புதன்கிழமை காலை 10:30 மணி அளவில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சித் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் இருந்து 87 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கடத்தி வந்த இளைஞர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். ரகசிய தகவலின் அடிப்படையில் சுங்கத்துறை நுண்ணறிவு அதிகாரிகள் தாய்லாந்தில் இருந்து வந்த பயணிகளிடம் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தாய்லாந்துக்கு சுற்றுலா சென்றுவிட்டு சென்னை திரும்பிய இளைஞர் தனது உடைமைகளில் 733 கிராம் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இளைஞரையும் கைது செய்து விசாரணை நடத்துகின்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே வேன் கவிழ்ந்த விபத்தில் சென்னையைச் சேர்ந்த 18 பேர் பலத்த காயமடைந்தனர். நெய்வேலியில் நடைபெற்ற பணி நிறைவு விழாவில் பங்கேற்க வந்த 18 பேர் பிச்சாவரத்திற்கு சுற்றுலா செல்ல வேனில் பயணித்துள்ளனர். ஒட்டவெளி என்ற இடத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த இவர்களின் வேன் மரத்தின் மீது மோதி சாலையில் கவிழ்ந்தது. இதில் வேனில் பயணித்த அனைவரும் பலத்த காயமடைந்தனர். 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் கவலைக்கிடமான நிலையில் குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனை, புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து நெல் மூட்டைகளை ரயில் மூலம் அரவை பணிக்காக வெளிமாவட்டங்களுக்கு அனுப்பும் பணியினை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் ஆய்வு செய்தார். மாவட்டம் முழுவதும் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து நெல் மூட்டைகள் லாரிகள் மூலமாக ஏற்றப்பட்டு திருத்துறைப்பூண்டி வந்தது. அங்கிருந்து ரயில் மூலமாக 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அரவைக்கு அனுப்பப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையின் பந்தாலுமூடு பகுதியில் சாலை ஓரமாக பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் நின்ற பாதாம் மரம் ஒன்றை இரவில் சில நபர்கள் வெட்டி சென்றுள்ளனர். பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மரங்களை அனுமதியின்றி சில கும்பல் அடிக்கடி வெட்டி கடத்திச் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான மரத்தை வெட்டி எடுத்துச் சென்ற சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் ஒன்றியம் கம்மராஜபுரம் ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்தும் ராணி கிரீடம் வழங்கியும் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி பெருமைப்படுத்தினார். கடந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் நிர்வாகப் பணிகள் குறித்த பதிவேட்டினை கிராம பொதுமக்கள் முன்னிலையில் வைக்கப்பட்டது. ஊராட்சி செயலர் வாசித்த தீர்மானத்தினை பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் 250 ஆண்டுகள் பழமையான மத நல்லிணக்க பாச்சோறு திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பாச்சோரை எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செய்தனர். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் தங்களது வீடுகளில் இருந்து சர்க்கரை பொங்கல் சமைத்து எடுத்து வந்து பள்ளிவாசலில் வைத்து ஓதி வழிபாடு செய்தனர். ஒவ்வொரு பாத்திரத்தில் இருந்தும் பொங்கல் எடுக்கப்பட்டு ஒரே ஒரு பெரிய பாத்திரத்தில் இடப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட பின் அனைவருக்கும் பகிர்ந்து வழங்கப்பட்டது. நான்-ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக வீடு தேடி வரும் ரேஷன் திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பு, தஞ்சை பெரிய கோயிலில் சதய விழா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு செய்திகளை பார்க்கலாம். இனிமேல் 65 வயதுக்கும் மேற்பட்ட முதியோருக்கும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கி வைத்தார். இதில் 16,73,000 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தாயுமானவர் திட்டத்தை விரிவாக்கம் செய்ய தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இனிமேல் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் 65 முதல் 70 வயதுடைய முதியவர்களும் ஒரே குடும்ப அட்டையில் இருந்தால் அவர்களுக்கும் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் 2வது சனி ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக ஒவ்வொரு மாதத்திலும் முதல் சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் மேலும் 4,40,000 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நெரிசல் சம்பவம் நடந்த இடத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவை 2 நாட்களில் 14 மணி நேரம் அளவீடு செய்து முடித்துள்ளனர். தவேக தலைவர் விஜய் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 2வது நாளாக நேற்றும் 12 பேர் கொண்ட குழுவினர் சம்பவம் நடந்த இடத்தை அளவிடும் பணியில் ஈடுபட்டனர். இதற்காக அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. விபத்து நடந்த பகுதியை மையமாக வைத்து இருபுறமும் 500 மீட்டர் தொலைவு என 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3D லேசர் ஸ்கேனர் கருவி மூலம் அளவீடு செய்தனர். இந்த 1 கிலோமீட்டரில் ஒவ்வொரு 5 அடி இடைவெளியில் 3D லேசர் ஸ்கேனர் கருவியை வைத்து துல்லியமாக தரவுகளை சேகரித்தனர். 2 நாட்களாக 14 மணி நேரம் நடைபெற்ற அளவீட்டு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தன. கடை உரிமையாளர், வீடியோகிராபர், பொதுமக்கள் என இதுவரை 4 பேர் சிபிஐ கூடுதல் எஸ்பி முகேஷ்குமார் முன்பு ஆஜராகி வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களிடம் வரும் நாட்களில் விசாரணை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாரின் வீதி உலா கோலாகலமாக நடைபெற்றது. 1040வது சதய விழாவையொட்டி 2 நாட்களாக தஞ்சை பெரிய கோவில் விழாக்கோலம் பூண்டிருந்தது. இதன் ஒரு பகுதியாக நேற்று வெள்ளி ரிஷப வாகனத்தில் பெருவுடையாரும் பெரியநாயகி அம்மனும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். மேள
மேளதாளங்கள் இசைக்க வீதி உலா வந்த பெருவுடையாரை பக்தர்கள் வழிபட்டனர். முன்னதாக நேற்று காலை பெருவுடையாருக்கு பால், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட 48 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் இருந்து தொடர்ந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க 10வது நாளாக தடை நீடிக்கும் நிலையில் பேரூராட்சி ஊழியர்கள் தடுப்பு வேலிகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். இதனிடையே குற்றால அருவியில் நீர்வரத்து சீரானதால் ஜில்லென்று கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கும் இங்கேக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறோம் கிளைமேட்டை. அப்புறம் 5 ஃபால்ஸில் ரொம்ப நல்லா தண்ணி விழுது. செமையாக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. கிளைமேட் அருமையாக இருக்குது. தண்ணி ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எனினும் பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கின் போது ஏற்பட்ட சேதங்களை இதுவரை சீரமைக்காததால் 18வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது. மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்த முதல்வர், அதிமுக குறித்து பேசிய அண்ணாமலை உள்ளிட்ட செய்திகளை காஃபி அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவி குறித்து செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர். இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான். நிரந்தர பொதுச் செயலாளர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை. அது தேர்தல் ஆணையத்திலே 6 பேர் நிலுவிலே இருக்கிறது. தற்காலிக பொதுச் செயலாளரை 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர்கிறேன். இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நான் கிடைக்கப்பெற்றோம். அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், அதுக்காக சொல்றாரு. புரட்சி தலைவருடைய சட்ட திட்டங்களை சதி செய்து யார் வேண்டுமானாலும் எந்த தொண்டனும் பொதுச் செயலாளராகலாம் என்கிற விதியையே தனது சுயநலத்திற்காக, பதவி வெறிக்காக அதில் திருத்தங்களை கொண்டு வந்து தன்னை தவிர யாருமே பொதுச் செயலாளர் ஆக முடியாத அளவிற்கு அந்த புரட்சித் தலைவர்கள் கண்ட இயக்கத்தை இன்றைக்கு சீர்குலைத்து விட்டு அதை ஈடிஎம்கேயாக நடத்தி கொண்டிருக்கின்ற பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகியை நீக்குவதற்கு எந்த ஒரு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை. திமுகவின் பி டீம் யார் என்று செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் மாறி மாறி கேள்வி எழுப்பியுள்ளனர். இன்றைய நிலையிலே அவர் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பி டீம் சொல்லியிருக்கார். அவர் கருத்தை சொல்லுவோர் பி டீம் யார் என்பதை நாடு அறியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசியிருக்கிறார். நான் சொன்ன ஏற்கனவே இந்த படம் பாருங்க. இந்த படத்துல அம்மா படம் இல்லைங்கிறாரு. பெரிய ஆதங்கப்பட்டிருக்காரு. யாரோட போய் சேர்ந்து பண்றாரு? இதாங்க பி டீம்ங்கிறது. இதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும்? அம்மா படம் இருக்குதா? தலைவர் படம் இருக்குதா? அப்ப யாரோட இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறார் என்று ஊடக நண்பர்கள், பத்திரிகை தெளிவா தெரியும். திமுகவுக்கு பி டீம் பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும். 21 தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான். அதுபோல 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 39 இடங்களில் ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான். ஏன்னா தான் மீது எந்த வழக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான் அது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ் தான் A1 என்று செங்கோட்டையனின் குற்றச்சாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்த நிலையில் அவர் ஏன் பதற்றம் அடைகிறார் என டிடிவி தினகரன் வினவியுள்ளார். நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர். அம்மாவுடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. 3-4 கொலைகள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை, A1 அவர் இருக்கிறார். அதுதான் உண்மை.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பல முறை அதை பேசியிருக்கிறேன். ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், அதுதான் செய்யும். அதான் நாங்களும் செஞ்சோம். அது மட்டும் இல்ல, 2-3 கொலை நடக்கினாரு. என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமா இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு நாடகத்தை அரங்கேற்றிக்கணும்? இதுல இருந்து தெல்ல தெளிவா இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுது பாருங்க. கொடநாடு கொலை விளக்க அதை பத்தி பேசினாலே பழனிசாமி பதறாருல, அதுக்கு காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேள்வி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சிகள் கூட்டம் நடைபெறவுள்ளது. பீகார் போன்று தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தொடங்க உள்ளன. இதற்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இது தொடர்பாக விவாதிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் இன்று காலை 10 மணி அளவில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி கூட்டணியில் இல்லாத கட்சிகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்க திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி அதிமுக, பாஜக, பாமகவின் அன்புமணி தரப்பு தவிர்த்து கூட்டணியில் இல்லாத தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், தாவேகா உள்ளிட்ட 60 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தலைவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், ஆலோசனைகள் அடிப்படையில் அடுத்த கட்ட செயல்பாடுகள் அமையும் என்று கூறப்படுகிறது. இதனிடையே இந்த கூட்டத்தில் யார் யார் பங்கேற்பார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. அனைத்துக் கட்சி கூட்டம் அவசியமில்லாதது என பாமக தலைவர் அன்புமணி, நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் விமர்சித்துள்ளனர். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நீர் மேலாண்மை என்றால் என்ன என்று தெரியாது என சாடினார். போலி வாக்காளர்களை நீக்க SIR தேவை என கூறிய அவர், ஊழல் புகார்களை திசை திருப்ப அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டுவதாக கூறினார். இப்படி ஒவ்வொரு துறையிலும் நின்றும் ஊழல், அதை திசை திருப்புவதற்காக இது எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு, மோடி அப்படி சொல்லிட்டாரு, மத்திய அரசு இப்படி பண்ணிட்டாங்க, இதுதான் குறை சொல்வதற்காக தான் இதை கூட்டத்தை கூட்டுறாங்க. இதேபோன்று நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு செல்வதால் எந்த பயனும் இல்லை என விமர்சித்துள்ளார். அங்கீகாரம் பெற்ற கட்சி என்பதால் தற்போது அழைப்பதாக தெரிவித்தார். நான் பங்கேற்கல, பங்கேற்று ஒரு பயனும் இல்லை. ஏன்னா இதுவரை எத்தனை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்னை அழைக்கல அவங்க. இப்போ அங்கீகாரம் பெற்ற கட்சினால என்னை அழைப்பாங்க. இப்போ பேசி பயன் இருக்கு. இவங்க என்ன சொல்கிறோம், ஒரு உள்நுழைவு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை லட்சம் பேர் இருக்கிறான்னு சரியான கணக்கு இந்த அரசுகிட்ட இருக்கா? பாஜக ஆட்சியில் 12 ஆண்டுகள் இருந்துவிட்டு தற்போது SIR கொண்டு வருவது ஏன் என்றும் வினவினார். ஆந்திராவில் நெரிசலில் சிக்கி 9 பேர் உயிரிழப்பு, பீகார் தேர்தலில் தீவிரமடைந்த பரப்புரை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தின் காசிபுகா நகரில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் சனிக்கிழமை ஏகாதசி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. தினசரி கோவிலுக்கு 3000 பக்தர்கள் வரும் நிலையில் தெலுங்கு கார்த்திகை ஏகாதசியை ஒட்டி வழக்கத்தை விட 8 மடங்கு பக்தர்கள் கோவிலுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. சிறிய கோவிலில் ஒரே நேரத்தில் ஏறத்தாழ 25,000 பேர் திரண்டதால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்டத்தை கையாளும் அளவுக்கு கோவிலில் போதிய வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. இதில் சாமி கும்பிட யார் முதலில் செல்வது என போட்டி ஏற்பட்டு பக்தர்கள் முண்டியடித்ததில் ஒருவர் மீது மற்றொருவர் விழுந்தனர். பெரும்பாலும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் கீழே விழுந்ததாக கூறப்படும் நிலையில் அருகில் இருந்த மற்ற பக்தர்கள் அங்கிருந்து வெளியேற முயன்று கீழே கிடந்தவர்களை மிதித்ததாக கூறப்படுகிறது. இதில் பலர் மயங்கி மூச்சு பேச்சற்று போயினர். கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தை, பெண்கள் என 9 பேர் உயிரிழந்த நிலையில் 10ற்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பீகார் சட்டமன்ற தேர்தல் நல்லாட்சிக்கும் காட்டு ராஜ்யத்திற்கும் இடையிலான போட்டி என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசினார். பீகார் மாநிலம் கோபால்கஞ்சில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா காணொலி வாயிலாக கலந்து கொண்டார். அப்போது கடுமையான வானிலை காரணமாக பாட்னாவிலிருந்து கோபால்கஞ்சிற்கு தன்னால் வர முடியவில்லை என்று கூறினார். மேலும் 2002 முதல் கோபால்கஞ்ச் மக்கள் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை வெற்றி பெற வைக்கவில்லை என்றும் அந்த சாதனையை தொடர்வார்கள் என்று நம்புவதாகவும் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் பீகாரில் மூடப்பட்ட அனைத்து சர்க்கரை ஆலைகளையும் மீண்டும் தொடங்குவோம் என்றும் விவசாயிகளின் செழிப்பை உறுதி செய்வோம் என்றும் அமித்ஷா பேசினார். பீகாரில் பெண்கள், தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநிலம் பெகுசராய் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்காக பீகார் அதிக பங்களிப்பை வழங்கியிருப்பதாக கூறினார். அதற்கு ஏற்ற உண்மையான வளர்ச்சியை பீகார் பெறவில்லை என்றும் விமர்சித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி பிரித்தாளும் அரசியல் செய்வதாகவும் போலி தேசியவாதத்தை பரப்புவதாகவும் விமர்சித்தார்.
சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பது உரிமையை மீறக்கூடிய செயல் என்றும் சாடினார். मोदी जी कहते हैं डबल इंजन की सरकार चलाएंगे. गलत फहमी में मत होना, कोई डबल इंजन नहीं है, एक सिंगल इंजन है इनका और दिल्ली से चलता है. அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்கா காந்தி பீகாரில் பெண்களால் சுதந்திரமாக வெளியே செல்ல முடிவதில்லை என்றும் கவலை தெரிவித்தார். பெண்கள், குழந்தைகள், தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் குறை கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி 20 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த போதும் வேலைவாய்ப்பை வழங்கவில்லை என்றும் அதனால்தான் 75 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா 10,000 ரூபாய் செலுத்தக்கூடிய திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் பிரியங்கா காந்தி சாடினார். நாட்டிலேயே முதல் மாநிலமாக கேரளாவில் தீவிர வறுமை முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் உருவாக்கப்பட்டதன் 70வது ஆண்டு தினத்தையொட்டி அம்மாநிலத்தில் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றது. அப்போது விதி எண் 300 கீழ் முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டார். அதன்படி கேரள மாநிலம் தீவிர வறுமை இல்லாத மாநிலமாக உருவெடுத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். ഈ വർഷത്തെ കേരളപ്പിറവി ദിനം കേരള ജനതക്കാകെ ഒരു പുതുയുഗ പിറവിയുടെ ദിനമാണ്. ഈ സഭയുടെ പൊതുവായ സന്തോഷത്തിൽ പങ്കുചേർന്നുകൊണ്ട് അഭിമാനപൂർവ്വം പ്രഖ്യാപിക്കട്ടെ, കേരളം ഇന്ന് അതിദാരിദ്ര്യമുക്ത സംസ്ഥാനമായി മാറിയിരിക്കുന്നു. தீவிர வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்திருப்பது மோசடியானது என்று கூறி காங்கிரஸ் கட்சி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் பினராயி விஜயன் தாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது தீவிர வறுமை இல்லாத மாநிலமாக மாற்றிக் காட்டுவோம் என்று வாக்குறுதி அளித்ததாகவும் அதனை தற்போது நிறைவேற்றியிருப்பதாகவும் விளக்கமளித்தார். உலக வங்கி வரையறையின்படி தீவிர வறுமை என்பது உணவு, உடை, தங்குமிடம், சுகாதாரம் போன்ற அடிப்படை தேவைகளை பெற முடியாத நிலையை குறிப்பது கவனிக்கத்தக்கது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து CMS-03 செயற்கைக்கோளுடன் LVM-3 ராக்கெட் இன்று ஏவப்பட உள்ள நிலையில் 24 மணி நேர கவுண்டவுன் தொடங்கியது. நாட்டின் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்த 1600 கோடி ரூபாயில் அதிநவீன CMS-03 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து LVM-3 ராக்கெட் மூலமாக செயற்கைக்கோள் இன்று மாலை 5:26 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இதற்கான 24 மணி நேர கவுண்டவுன் நேற்று மாலை தொடங்கியது. முன்னதாக இந்த திட்டம் வெற்றியடைய வேண்டி திருப்பதி கோயிலில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் வழிபாடு நடத்தினர். CMS-03 செயற்கைக்கோளின் மாதிரியை ஏழுமலையான் திருவடிகளில் சமர்ப்பித்து வேண்டிக் கொண்டனர். This is going to be a very, very important satellite, highly useful for the communication purpose. And right now, the entire activities are going on in Sriharikota. The total vehicle, satellite, everything is ready for the launch. 4410 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் இந்திய கடலோர எல்லைகளை கண்காணிப்பதுடன் போர்க்கப்பல்கள், விமானங்களிடையே தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. காஞ்சனா 4 இணைந்த பிரபல நடிகை, கிரிக்கெட் வீராங்கனைக்கு விரைவில் திருமணம் உள்ளிட்டவற்றை டாப் 5 பல்சுவை செய்திகளில் பார்க்கலாம். ICC 50 ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்ள உள்ளது. இந்தியாவில் நடைபெற்று வரும் இந்த தொடரின் லீக் சுற்றில் சற்று தடுமாறிய இந்திய அணி அரையிறுதியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியது. இந்த சாதனை வெற்றியுடன் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த இந்திய மகளிர் அணி முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நவி மும்பையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும் போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது. இந்த தொடரின் லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவிடம் இந்தியா பெற்ற தோல்விக்கு இறுதிப் போட்டியில் பதிலடி தருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆனால் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு வந்துள்ளது தென்னாப்பிரிக்கா. ஆகையால் அந்த அணியும் கோப்பையை வெல்ல போராடும் என்பதில் ஐயமில்லை. எனினும் இன்று போட்டி நடைபெறும் நவி மும்பை மைதானத்தில் ஆஸ்திரேலியாவை துவம்சம் செய்து அதீத பலத்தை இந்திய அணி வெளிப்படுத்தியுள்ளதால் இன்றைய போட்டியிலும் அதே அதிரடி தொடருமா என ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள இந்திய மகளிர் அணி இந்த முறை மகுடம் சூடுமா எனவும் ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக மூத்த வீரர் ரோஹன் போபண்ணா அறிவித்துள்ளார். 45 வயதான ரோஹன் போபண்ணா ஏறத்தாழ 22 ஆண்டுகளாக பல்வேறு டென்னிஸ் தொடர்களில் விளையாடியுள்ளார். கடைசியாக 2024இல் ஆஸ்திரேலிய வீரர் மேட் எப்டனுடன் இணைந்து ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் கிராண்ட்ஸ்லாம் தொடரை கைப்பற்றினார். இதன் மூலம் சர்வதேச அளவில் அதிக வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற வீரர் என்ற சாதனையை ரோஹன் போபண்ணா படைத்தார். இது தவிர 2023இல் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரை சாம்பியன் பட்டம் வென்ற மூத்த வீரர் என்ற சாதனையை ரோஹன் போபண்ணா படைத்திருந்தார். அதேபோல் 2017இல் பிரெஞ்ச் ஓபன்
ஓபன் கிராண்ட்ஸ்லாம் தொடரின் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற ரோஹன் போபண்ணா இரட்டையர் தரவரிசையில் அதிக வயதில் நம்பர் 1 இடத்தை பிடித்த முதல் வீரர் என்ற மைல்கல்லையும் அடைந்தார். சர்வதேச டென்னிஸ் அரங்கில் இந்தியாவை பிரபலப்படுத்தியதில் லியாண்டர் பயஸ் மற்றும் ரோஹன் போபண்ணாவின் பங்கு அளப்பரியது. ஏறத்தாழ 22 ஆண்டுகள் டென்னிஸ் வாழ்க்கையிலிருந்து விடைபெறுவதாக தெரிவித்துள்ள போபண்ணா, இத்தனை ஆண்டுகளில் தனக்கு உறுதுணையாக இருந்த பயிற்சியாளர்கள், சக போட்டியாளர்கள், நண்பர்கள் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்.